ஒரு குடும்பம், வெளி முதலீட்டாளர்கள் யாரும் கிடையாது, எந்த ஒரு பங்குச்சந்தை முதலீடும் இல்ல, வங்கிகள்ல பெரிய அளவிலான கடன்களும் கிடையாது. ஆனாலும் அவங்க கட்டி எழுப்பிய ஒரு சாக்லேட் சாம்ராஜ்யத்தோட இன்றைய மதிப்பு பாத்தீங்கன்னா சுமார் 35 பில்லியன் டாலர்கள். வாவ், 35 பில்லியன்! ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரி தன்னோட சாக்லேட் செய்முறைகளை ஒரு மிகப்பெரிய பாதுகாக்கப்பட்ட ரகசிய அறையில, அதாவது ஒரு வால்ட்ல வச்சு பாதுகாத்தாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? கேட்கறதுக்கே ஏதோ ஹாலிவுட் சினிமா கதை மாதிரி இருக்கு. ஆனா இது நிஜம். இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தோட தொடக்கப்புள்ளி எது தெரியுமா? நம்ம வீட்ல சமைக்க பொருட்கள் இல்லாதப்போ நாம காட்டுற அதே பதற்றம் தான். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது சமையலறையில எல்லா பொருள்களும் நிரம்பி வழிஞ்சா ஒரு சிறப்பான உணவை தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பா. ஆனா எந்த முக்கிய பொருளும் இல்ல, வெறும் காலி பாத்திரங்களும் சில சாதாரண பொருள்களும் தான் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய தட்டுப்பாடு உருவாகுது இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த தட்டுப்பாடு தான் மனிதனோட ஆக்கச் சிறந்த படைப்பாற்றல, மாபெரும் கண்டுபிடிப்புகளை உருவாக்குது. அந்த மாபெரும் கண்டுபிடிப்பு பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நாம இங்க இணைஞ்சிருக்கோம். கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த சிறப்புமிக்க அறிவார்ந்த ஆழமான அலசலுக்கு மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு நாம அலச போற கட்டுரை ரொம்பவே ஸ்பெஷல். கரெக்ட். இன்னைக்கு நீங்க கேட்க போற கதை த ஃபெரேரோ டைனஸ்டிஸ் ஸ்கேர்சிட்டி டு அ குளோபல் சாக்லேட் எம்பையர் அப்படிங்கிற மிகச்சிறந்த தரவுகளை அடிப்படையா வச்சுதான் நடக்க போகுது. நுட்டெல்லா, கிண்டா, ஃபெரேரோ ரோச்சர், இந்த பெயர்களை கேட்ட உடனே நமக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு சுவை நினைவுக்கு வரும். ஆமா, அந்த சுவை மட்டுமில்ல, உலகெங்கும் பரவி இருக்கிற இந்த சுவைகளின் பின்னால இருக்கிற ஒரு இத்தாலிய குடும்பத்தோட அசாத்தியமான பிசினஸ் உத்திகளை புரிஞ்சுக்கிறதா இந்த அலசலோட முக்கிய நோக்கம். இது வெறுமனே ஒரு சாக்லேட் கம்பெனியோட வெற்றி கதை மட்டும் கிடையாது. வேற என்ன? ஒரு மாபெரும் தட்டுப்பாட்ட, ஒரு பெரும் குறைபாட்ட எப்படி ஒட்டுமொத்த உலகையும் ஆளும் ஒரு வியாபாரமா மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த பாடம் இது. அருமை. இதைத் தொடர்ந்து நீங்க கேட்கும்போது உங்களோட வாழ்க்கையிலயோ அல்லது தொழிலையோ நீங்க சந்திக்கிற தட்டுப்பாடுகளை பார்க்குற கண்ணோட்டமே முற்றிலுமா மாறப்போகுது. அந்த மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். இப்போ ஒரு 1946ஆம் ஆண்டுக்கு செல்வோம். இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய இத்தாலி. நாடே போர்னால ரொம்ப சிதைஞ்சு போயிருந்த நேரம் அது. ஆமா, அந்த சமயத்துல இத்தாலியோட வடக்கு பகுதியில உள்ள ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு சின்ன நகரத்துல இந்த கதை தொடங்குது. அது அப்போ மிக கடுமையான தட்டுப்பாட்டிலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்ததாகவும் இருந்துச்சு. போர் முடிவடைந்த அந்த காலகட்டத்துல பொருளாதாரம் அதல பாதாளத்துல இருந்துச்சு. இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் எல்லாமே மக்களுக்கு எட்டாக்கணியாதான் இருந்துச்சு. ஆமா, அதுல கோகோவும் விதிவிலக்கல்ல. கண்டிப்பா. ஒரு பேஸ்ட்ரி தயாரிப்பாளர் அல்லது இனிப்பு தயாரிப்பாளர் கிட்ட கோகோ இல்ல அப்படின்னா அவர் என்ன செய்வார்? வியாபாரத்தை மூடிட்டு வேறு வேலைக்கு தான் போயிருப்பாரு. ஆனா பியட்ரோ ஃபெரேரோ அப்படிங்கிற உள்ளூர் பேஸ்ட்ரி தயாரிப்பாளர் அப்படி செய்யல. அவர் என்ன பண்ணார்? அந்த ஊர்ல, அதாவது அந்த பீட்மான் பகுதியில ஹேசல் நட்ஸ்னு சொல்லக்கூடிய கொட்டைகள் மலிவாவும் ஏராளமாவும் கிடைச்சது. அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சார். ஓஹோ, தன்னிடம் இருக்கிற மிக குறைந்த அளவிலான கோகோவை வச்சுக்கிட்டு இந்த மலிவான ஹேசல் நட்ஸை அதோட கலந்தா என்ன அப்படின்னு ஒரு மாற்று வழியை தேடினார். ரொம்ப புத்திசாலித்தனமான யோசனை. ஆமா, அப்படி உருமானதுதான் பாஸ்தா ஜியாண்டுஜா அப்படிங்கிற சாக்லேட் ஹேசல்நட் கலவை. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான, பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? இந்த பாஸ்தா ஜியாண்டுஜா அப்படிங்கிறது இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி ஒரு திரவ வடிவிலான சாக்லேட் பேஸ்ட் கிடையாது. அப்ப எப்படி இருந்துச்சு? அது செங்கல் மாதிரி ஒரு திடமான கட்டி. அன்றைய காலகட்டத்துல தாய்மார்கள் அதை சிறு துண்டுகளா வெட்டி தங்களோட குழந்தைங்களுக்கு ரொட்டில, அதாவது பிரெட்ல வச்சு சாப்பிட கொடுத்தாங்க. அட, அப்படியா? ஆமா. காரணம் என்னன்னா அது உண்மையான சாக்லேட்டை விட ரொம்பவும் மலிவானது. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஞாபகம் வருது. சொல்லுங்க. குழந்தைங்க எப்போதுமே புத்திசாலிகள் இல்லையா? அவங்க கிட்ட ரொட்டியும் சாக்லேட்டும் கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க? எனக்கு தெரியுமே. ரொட்டியை தூக்கி எரிஞ்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த சாக்லேட் துண்டை மட்டும் அப்படியே சாப்பிட்டுடுவாங்க. தாய்மார்களுக்கு இது பெரிய தலைவலியா இருந்திருக்கணும். அதேதான் நடந்துச்சு. தாய்மார்கள் நேரா பியட்ரோ கிட்ட முறையிட்டாங்க. நாங்க வயிற்று நிரப்புறதுக்காக ரொட்டியோட சேர்த்து சாக்லேட்டை கொடுக்கறோம், ஆனா குழந்தைங்க சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு ரொட்டியை வீணாக்குறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சரி, அதுக்கு பியட்ரோ என்ன செஞ்சார்? பியட்ரோ இத ஒரு பிரச்சனையா பார்க்கல, தன்னோட பொருளை மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்த்தார். 1949ல அவர் அந்த செய்முறைய மாத்தி கட்டியா இருந்த சாக்லேட்டை மென்மையா ரொட்டியில தடவி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளா மாத்தினார். வாவ், அதுதான் சூப்பர் கிரீமாவா? ஆமா, அதுக்கு சூப்பர் கிரீம்னு பேரிட்டார்.
இது ஒரு பிரில்லியண்டான மூவ். ஒரு முறை ரொட்டில தடவிட்டா குழந்தைகளால சாக்லேட்டை மட்டும் தனியா பிரிச்சு சாப்பிட முடியாது, ரொட்டியோட சேர்த்து தான் சாப்பிட்டாகணும். கரெக்ட். இந்த ஒரு சின்ன மாற்று யோசனை ஒட்டுமொத்த சந்தையையும் எப்படி புரட்டி போடுச்சு பாத்தீங்களா? தட்டுப்பாட்டுல தொடங்கின ஒரு விஷயம் வாடிக்கையாளர்களின் அன்றாட பிரச்சனைக்கு தீர்வு காணும் ஒரு பொருளா உருமாறிடுச்சு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா, தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு தடை அல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. உலக புகழ்பெற்ற கண்டுபிடிப்புகள் எல்லாமும் சரியா இருந்த சமயத்துல உருவானவ கிடையாது. கோகோ தட்டுப்பாடு இல்ல அப்படின்னா பியட்ரோ பாரம்பரியமான சாக்லேட் தயாரிப்பிலேயே உழன்றிருப்பார். ஆமா, உலகிற்கு இந்த ஹேசல்நட் சாக்லேட் கலவை கிடைச்சிருக்கவே கிடைக்காது. ஒரு மாற்று வழியை தேடினதுனால தான் இது சாத்தியமாச்சு. இது எப்படி இருக்குன்னா, வீட்ல சமைக்க முக்கிய பொருட்கள் தீர்ந்து போனதால மீதமுள்ள பொருள்களை வச்சு ஏதோ ஒரு புதிய மாற்று வழியை தேடி கடைசியில அந்த மாற்று வழியே உண்மையான உணவை விட உலக புகழ் பெற்றதா மாறுறது போல இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா இங்கதான் விதியோட விளையாட்ட ஆரம்பிக்குது. என்னாச்சு? 1949ல சூப்பர் கிரீமா அறிமுகமான வெறும் 20 நாட்கள்லயே பியட்ரோ மாரடைப்பால திடீர்னு இறந்து போயிடுறார். அடக்கடவுளே, ஒரு சிறிய உள்ளூர் வியாபாரம் ஒரு புதிய பொருள் அறிமுகப்படுத்திய கையோட அதன் நிறுவனரை இழந்த பிறகு என்ன ஆகும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அந்த பொறுப்பு முழுசும் அவரோட தம்பி ஜியோவானி, மனைவி பியேரா, அப்புறம் வெறும் 24 வயசேயான அவங்களோட மகன் மைக்கேல் ஃபெரேரோவோட கைகள்ல விழுது. இவ்வளவு சின்ன வயசுல ஒரு இளைஞனால இந்த வியாபாரத்தை எப்படி ஒரு உலக புகழ்பெற்ற பிராண்டா மாத்த முடிஞ்சுது? எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய திருப்புமுனைன்னு நினைக்கிறேன். ஆமா, மைக்கேல் ஃபெரேரோ பொறுப்பேற்ற விதம் சாதாரணமானது கிடையாது. அவருக்கு தன்னோட தந்தை உருவாக்கிய பொருளின் மீது அபாரமான நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அதை இத்தாலியோட சுருக்கிக் கொள்ள அவர் விரும்பல. அவர் ஒரு குளோபல் விஷனரி. ஐரோப்பா முழுவதும் இதை கொண்டு செல்லணும்னு அவர் முடிவெடுத்தார். சூப்பர். அதுக்காக அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? என்ன செஞ்சாரு? சூப்பர் கிரீமா அப்படிங்கிற இத்தாலிய பெயரை மாத்துறதுதான். ஓ ஆமா, 1964ல அவர் அந்த பேரை நுத்தல்லான்னு மாத்தினார். இது ஏதோ தற்செயலா வைக்கப்பட்ட பேர் கிடையாது. பின்ன எப்படி வச்சாரு? இதை நான் படிச்சு பார்த்தப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆங்கிலத்துல நட், அதாவது கொட்டை அப்படிங்கிற வார்த்தையும் லத்தீன் மொழியில இனிமையை குறிக்கிற எல்லா அப்படிங்கிற ஒலியும் சேர்ந்த இந்த சொல்ல அவர் ரொம்ப யோசிச்சு உருவாக்குனார். இதுல உள்ள உளவியலை நீங்க கவனிக்கணும். நீங்க உலகளாவிய சந்தையை இலக்காக கொள்ளும்போது ஒரு பொருளோட பெயர் அனைத்து மொழியினருக்கும் எளிதில் புரியக்கூடியதாவும் உச்சரிக்கக்கூடியதாவும் நினைவில் நிற்கக்கூடியதாவும் இருக்கணும். கரெக்ட். ஜெர்மனி, பிரான்ஸ்னு எந்த நாட்டுக்கு போனாலும் நுட்டெல்லா அப்படிங்கிற பேர் மிக எளிதா மக்களிடம் சென்று சேர்ந்துச்சு. பேரில மட்டுமா கவனம் செலுத்தினாரு? அவர் அறிமுகப்படுத்திய ஒவ்வொரு பொருளின் பின்னாலும் ஒரு அசாத்தியமான சைக்காலஜி இருந்துச்சு. உதாரணத்துக்கு 1968ல அவர் கிண்டர் சாக்லேட் வரிசையை அறிமுகப்படுத்தினார். பொதுவா குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பது என்றாலே பெற்றோர்களுக்கு, குறிப்பா தாய்மார்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும் இல்லையா? ஆமா, ஐயோ குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து கெடுக்கிறோமே அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்ட். மைக்கேல் இதை எப்படி உடைச்சார் தெரியுமா? மிக நுட்பமா உடைச்சார். கிண்டர் சாக்லேட்டுகள்ல அவர் கோகோவை விட பாலோட அளவை அதிகமா சேர்த்தார். மோர் மில்க் லெஸ் கோகோ அப்படிங்கிற கோஷத்தை முன்வச்சார். அருமையான மார்க்கெட்டிங் தந்திரம். ஆமா, இதனால தாய்மார்கள் நாங்க குழந்தைங்களுக்கு வெறும் சாக்லேட்டே குடுக்கல, சத்தான பாலையும் தான் குடுக்கறோம் அப்படின்னு மன ரீதியா ஒரு நிம்மதி அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டை, சாக்லேட்டுக்குள்ள ஒரு சின்ன விளையாட்டு பொருள் இருக்கும். ஆமா, குழந்தைங்க அதை பார்த்தாலே குஷியாகிடுவாங்க. சுவைக்காக பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கறாங்களோ இல்லையோ, உள்ள இருக்கிற அந்த பொம்மைக்காகவே குழந்தைங்க அடம் பிடிச்சு வாங்க வச்சாங்க. இது மார்க்கெட்டிங்கோட உச்சம். கண்டிப்பா. அப்புறம் 1982ல ஃபெரேரோ ரோஷர் தங்க நிற காகிதத்துல சுற்றப்பட்ட அந்த சாக்லேட் நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு பிரீமியம் உணர்வை கொடுப்பதற்காகவே அதை வடிவமைச்சார். ஃபெரேரோ ரோஷரை பொறுத்தவரை அது வெறும் சாக்லேட் அல்ல, அது ஒரு டீமெட்டீரியலைஸ்டு லக்ஸுரி. ஓ அப்படியா? அதாவது ஒரு விலையுயர்ந்த பரிசை கொடுக்க முடியாதவங்க கூட தங்க நேரத்துல ஜொலிக்கும் இந்த ஃபெரேரோ ரோஷரை கொடுத்தா அது ஒரு கௌரவமான பரிசா பார்க்கப்பட்டுச்சு. இந்த உளவியல் புரிதல் தான் மைக்கேல ஒரு ஜீனியஸ் ஆக்கியது. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. கேளுங்க. மைக்கேல் இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் போது நிச்சயம் மற்ற பெரிய நிறுவனங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இல்ல. மார்ஸ், நெஸ்லே, ஹெர்ஷே போன்ற உலகளாவிய மாபெரும் நிறுவனங்கள் பல பில்லியன் டாலர்களை கொடுத்து ஃபெரேரோ நிறுவனத்தை விலைக்கு வாங்க முன் வந்தாங்க. அந்த இடத்துல நான் இருந்திருந்தா
இவ்ளோ பெரிய தொகையை பார்த்த உடனே ஆசைப்பட்டு வித்திருப்பேன். ஆனா ஃபெரரோ குடும்பம் அந்த ஆஃபர்களை தொடர்ந்து நிராகரிச்சுக்கிட்டே வந்துச்சு. இது பிடிவாதமா அல்லது முட்டாள்தனமா? பல பில்லியன் டாலர்களை வேண்டான்னு சொல்றது எந்த வகையில லாபகரமானது? இது முட்டாள்தனமும் அல்ல, வெறும் பிடிவாதமும் அல்ல. இதுதான் அவங்களோட நீடித்த வெற்றிக்கான மாஸ்டர் ஸ்ட்ரோக். எப்படி சொல்றீங்க? ஒரு நிறுவனத்தை விற்று விடுவதோ அல்லது பங்குச்சந்தையில பட்டியலிடுவதோ இன்னைக்கு பலருக்கும் மிகப்பெரிய சாதனையா தோன்றலாம். ஆனா ஃபெரேரோ குடும்பம் தங்களோட பிசினஸ 100% தங்களோட கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்க முடிவு செஞ்சாங்க. அதாவது பிரைவேட் கம்பெனியாவே வச்சிருந்தாங்க. ஆமா. காரணம், பங்குச்சந்தைக்கு சென்றால் என்ன நடக்கும்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓ, பங்குச்சந்தைக்கு போயிட்டா ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் முதலீட்டாளர்களுக்கு பதில் சொல்லணும், காலாண்டு லாப அறிக்கையை சமர்ப்பிக்கணும். லாபம் குறைஞ்சா ஷேர் மார்க்கெட்ல பங்குகளின் விலை சரிஞ்சிரும். இந்த அழுத்தம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதேதான் மைக்கேல் ஃபெரரோ விரும்பல. காலாண்டு லாபத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கிற ஒரு நிறுவனத்தால புதுமைகளை படைக்க முடியாது. ஆமா, கரெக்ட். நீங்க ஒரு ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னா முதலீட்டாளர்கள் உடனே இதுல எப்போ லாபம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஃபெரேரோ ஒரு தனிப்பட்ட குடும்ப வியாபாரமா இருந்ததால அவங்களால அடுத்த 10-20 ஆண்டுகளுக்கான நீண்டகால திட்டங்களை மிக சுதந்திரமா தீட்ட முடிஞ்சுது. குறுக்கு வழியில லாபம் ஈட்டவோ அல்லது தரத்தை குறைச்சு செலவை மிச்சப்படுத்தவோ அவங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இருக்கல. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, பங்குச்சந்தையில் இருக்கிற ஒரு கம்பெனி 3 மாசத்துக்கு ஒரு முறை தேர்வு எழுதுற ஒரு மாணவனை போல. எப்போதுமே மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன். சூப்பர். ஆனா ஃபெரேரோ 10 வருஷம் அமைதியா ஆராய்ச்சி செய்து PhD முடிக்கும் ஒரு அறிஞரை போல. மிக சரியான ஒப்பீடு. இந்த சுதந்திரம் இருந்ததால தான் மைக்கேலால தரக்கட்டுப்பாட்டுல ஒரு வெறித்தனமான கவனத்தை செலுத்த முடிஞ்சுது. தரம் குறைஞ்சா அந்த பொருள்களை அவர் சந்தைக்கு செல்லவே அனுமதிக்க மாட்டார். தரக்கட்டுப்பாடு பத்தி பேசும்போது அந்த வால்ட் கதையை நம்ம சொல்லியே ஆகணும். ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமானது. இதை கேட்கிற நீங்க ஒரு தொழிலதிபரா இருந்தா சற்று யோசிச்சு பாருங்க. உங்களோட பிசினஸ் சீக்ரெட்டை எந்த அளவுக்கு நீங்க பாதுகாப்பீங்க? மைக்கேல் ஃபெரரோ நுட்டெல்லாவோட ரகசிய செய்முறைய அரபு மொழியில மொழிபெயர்த்து யாருக்கும் தெரியாதபடி ஒரு பெரிய பாதுகாப்பறையில, அதாவது வால்ட்ல வச்சிருந்தாருன்னு படிச்சப்போ எனக்கு புல்லரிச்சிடுச்சு. ஆமா, அது உண்மைதான். தன்னுடைய நிறுவனத்துல வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கே அதோட முழு செய்முறையும் தெரியாதபடி அவர் பார்த்துக்கிட்டார். அவர் அதோட நிறுத்தல. அவர் தினமும் தானாகவே நேரடியா சென்று சாக்லேட்டுகளை ருசித்து பார்ப்பாராம். அந்த ருசியில ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட அன்றைய மொத்த உற்பத்தியும் நிறுத்திடுவார். வாவ், ஒரு சின்ன ருசி மாற்றத்துக்காக மொத்த உற்பத்தியும் நிறுத்துறதா? ஆமா, இது வில்லி ஓங்கா கதையில வர ஃபேக்டரியை விட அதிக ரகசியங்கள் நிறைந்தது. இந்த ரகசியத்தன்மையும் சமரசமில்லாத தரமும் நீண்டகால பார்வையும் தான் ஃபெரேரோவை உலகின் 3வது பெரிய சாக்லேட் நிறுவனமா உயர்த்துச்சு. ஆனா வரலாறு நமக்கு ஒரு எச்சரிக்கையை தருது. பொதுவா குடும்ப வியாபாரங்கள் 3ஆம் தலைமுறையில வீழ்ச்சி அடையும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத விதி பிசினஸ் உலகத்துல இருக்கு. ஆமா, 3 ஜெனரேஷன் ரூல்னு சொல்லுவாங்க. அதாவது தாத்தா கஷ்டப்பட்டு தொடங்குவாரு, மகன் அதை வளர்த்து பெரிய நிறுவனமாக்குவார், ஆனா பேரன் அதை எப்படி நிர்வகிப்பதுன்னு தெரியாம அழிச்சிடுவார்னு சொல்லுவாங்க. 2015ல மைக்கேல் ஃபெரேரோ இறந்த பிறகு நிறுவனத்தோட எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி ஒட்டுமொத்த வியாபார உலகிலையும் எழுந்துச்சு. அவரோட மகன் ஜியோவானி ஃபெரேரோ பொறுப்பேற்கிறார். இந்த 3ஆம் தலைமுறை சாபத்தை ஜியோவானி எப்படி எதிர்கொண்டார்? பொதுவா 3ஆம் தலைமுறை செய்யற தவறு என்னன்னா, அவங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்காம தாத்தா அப்பா செஞ்சதே அப்படியே தொடர நினைப்பாங்க, உலகம் மாறுறத கவனிக்க மாட்டாங்க. கரெக்ட். ஆனா ஜியோவானி ஃபெரேரோ அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் தந்தை விட்டுச் சென்றத அப்படியே வச்சிருக்காம அதை நவீனப்படுத்த முடிவெடுத்தார். ஃபெரேரோவோட பலம் என்னவோ அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல ஒரு அதிரடியான வியூகத்தை வகுத்தார். அந்த அதிரடியான வியூகம் என்னன்னு கேட்டா உண்மையிலே எனக்கு முதல்ல அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? 2018ல அவர் நெஸ்லே நிறுவனத்தோட அமெரிக்க மிட்டாய் வியாபாரத்தை, அதாவது பட்டர்ஃபிங்கர், பேபி ரூத், கிரன்ச் போன்ற பிராண்டுகளை $2.8 பில்லியன் கொடுத்து வாங்கினார். ஆமா, அது ஒரு மிகப்பெரிய கையகப்படுத்துதல். ஒரு நிமிஷம் இதை பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். ஃபெரேரோ அப்படிங்கிறது இத்தாலியோட ஒரு பிரீமியம் பிராண்ட். அவங்க தரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். கண்டிப்பா. அப்படி இருக்க அமெரிக்காவில் விற்கப்படுற சாதாரணமான கொஞ்சம் ஜங்க் ஃபுட் ரகத்தை சேர்ந்த இந்த மிட்டாய் பிராண்டுகளை இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து ஏன் வாங்கணும்? இது தங்களோட பிராண்ட் இமேஜே கெடுத்துறாதா? வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது ஒரு தவறான முடிவா, ஒரு கலாச்சார முரண்பாடா தெரியலாம். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா ஜியோவானியோட நோக்கம் அந்த மிட்டாய்களோட சுவை கிடையாது.
அந்த மிட்டாய்களுக்கு அமெரிக்க சந்தையில இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், அதாவது விநியோக கட்டமைப்பு. ஓஹோ, அப்படின்னா அமெரிக்காவோட ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லயும் பெட்டி கடையிலயும் நெஸ்லேவோட இந்த மிட்டாய்கள் ஏற்கனவே வித்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்த பிடிப்பதற்காகத்தான் ஜியோவானி இந்த கையகப்படுத்துதல செஞ்சாரா? சரியா புடிச்சிங்க. அதுவரைக்கும் ஃபெரேவோ தங்களோட சொந்த பொருள்களை மட்டுமே உருவாக்கி மெதுவா சந்தையை பிடிச்சு வந்தாங்க. இது ஒரு ஆர்கானிக் growth. ஆனா ஜியோவானி கையகப்படுத்துதல் மூலமா நிறுவனத்தை ஒரே இரவுல அமெரிக்க சந்தையோட மூலை முடுக்குகள்லாம் கொண்டு சென்றார். நெஸ்லேயோட கட்டமைப்பு மூலமா நுட்டெல்லாவையும் ஃபெரேரோ ரோஷரையும் அமெரிக்கர்களோட வீடுகளுக்குள்ள மிக எளிதாக கொண்டு சேர்த்தார். இது அபாரமான பிசினஸ் மூவ். 3ஆம் தலைமுறை சாபத்தை முறியடிச்சது மட்டுமில்லாம பல பில்லியன் டாலர்களை கொடுத்து மற்ற கம்பெனிகளை வாங்கும் அளவுக்கு ஃபெரேரோ வளர்ந்துடுச்சு. இது முதல் தலைமுறை தட்டுப்பாட்டுல விதைய விதைச்சு, 2ஆம் தலைமுறை அந்த மரத்தை உலகெங்கும் வளர்த்துச்சு, 3ஆம் தலைமுறை வெளியே உள்ள மரங்களையும் விலைக்கு வாங்கி அதை ஒரு மாபெரும் காடாகவே மாற்றிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அழகான விளக்கம். இன்னைக்கு அந்த நிறுவனம் 170க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இயங்குது, 35,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டுள்ளது மற்றும் ஆண்டுக்கு $35 பில்லியன் வருவாயை ஈட்டுகிறது. இதையெல்லாம் அவங்க எந்த வெளி முதலீட்டாளரோட தலையீடும் இல்லாம இன்னைக்கும் 100% தங்களோட குடும்ப கட்டுப்பாட்டிலேயே சாதிச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த கதையோட உச்சகட்டம். இந்த 3 தலைமுறைகளையும் நீங்க ஒன்னா வச்சு பார்த்தா ஒரு தெளிவான பரிணாம வளர்ச்சி உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தலைமுறையும் நிறுவனத்தோட ஆணிவேர அழிக்காம தங்களோட தனித்துவமான மதிப்பை எப்படி சேர்த்தாங்க அப்படிங்கறது புரியும். ஆமா, பியட்ரோ தட்டுப்பாடான காலத்துல ஒரு புதிய பொருளை கண்டுபிடிச்சார். மைக்கேல் அந்த பொருளுக்கு உலகளாவிய பிராண்டிங்கை கொடுத்து பல புதுமையான தயாரிப்புகளை உருவாக்குனார். கரெக்ட். ஜியோவானி மற்ற நிறுவனங்களை விலைக்கு வாங்கி நிறுவனத்தோட எல்லையை விரிவாக்குனார். கண்டுபிடிப்பு, பிராண்டிங், விரிவாக்கம், இது 3 சேர்ந்ததுதான் இந்த $35 பில்லியன் சாம்ராஜ்யம். மேலும் எந்த கட்டத்திலயும் அவங்க தங்களோட தயாரிப்போட தரத்துல எவ்வித சமரசமும் செய்துக்கல. குறுகிய கால லாபத்துக்காக பங்குச்சந்தைக்கு போய் தங்களோட கட்டுப்பாட்டை அவங்க இழக்கல. இதுதான் மற்ற எல்லா சாக்லேட் நிறுவனங்கள்ல இருந்தும் அவங்கள தனித்து காட்டுது. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பிரம்மாண்டமான கதையிலிருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன பாடம் கத்துக்கலாம்? நிறைய இருக்கு. போர், வறுமை, மூலப்பொருள் தட்டுப்பாடு என எல்லாமே எதிராக இருந்த ஒரு காலகட்டத்துல தொடங்கின ஒரு சிறிய உள்ளூர் பேஸ்ட்ரி கடை இன்னைக்கு உலகையே ஆளும் சாம்ராஜ்யமா நிற்பதற்கு காரணம், தங்களிடம் என்ன இல்லையோ அதை பற்றி அவங்க கவலைப்படல. தங்களிடம் இருப்பதை வச்சுக்கிட்டு மிகச்சிறந்ததை எப்படி உலகிற்கு கொடுக்க முடியும் அப்படின்னு மட்டுமே அவங்க சிந்திச்சாங்க. நாம எப்போதுமே தட்டுப்பாட்டை ஒரு முட்டுக்கட்டையா பார்க்க பழகிட்டோம். ஆனா ஃபெரேரோவோட வரலாறு நமக்கு சொல்லுவது என்னன்னா, தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களை செயல்பட தூண்டும் ஒரு மாபெரும் சக்தி. அது உங்களோட படைப்பாற்றலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் ஒரு எரிபொருள். உங்களோட தனிப்பட்ட வாழ்விலோ அல்லது நீங்க புதிதா தொடங்கியுள்ள பிசினஸ்ல கூட பல விஷயங்கள் குறைவா இருக்கலாம். என்னிடம் பெரிய முதலீடு இல்ல, எனக்கு சரியான ஆட்கள் கிடைக்கல, எனக்கு போதுமான தொழில்நுட்பம் இல்ல அப்படின்னு நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆமா, நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்கும். ஆனா இது கேட்கும் நீங்க சற்றே சிந்திச்சு பாருங்க. நாம எப்போதுமே வாழ்வுல வெற்றி பெற அபரிமிதமான வளங்கள் வேணும், எல்லாமே முழுமையா இருக்கணும் என தேடிக்கிட்டே இருக்கும். ஆனா உண்மையான வெற்றி எல்லாமும் இருக்கும்போது பிறப்பதில்ல. ஆமா, உங்களோட அடுத்த பெரிய வெற்றி உங்களிடம் தற்போது இல்லாத ஒன்றிலிருந்து தொடங்கலாம் இல்லையா? கோகோ இல்லாததால நியூட்டெல்லா பிறந்தது போல உங்களோட வாழ்வில் உள்ள குறைகளையும் வளங்களின் தட்டுப்பாட்டையும் நீங்க உங்களுக்கு சாதகமா உங்களோட சொந்த நியூட்டெல்லாவா மாத்த போறீங்க. ரொம்ப ஆழமான கேள்வி. உங்களோட தட்டுப்பாடு என்ன, அதை நீங்க எப்படி உங்களோட மூலதனமா மாத்த போறீங்க அப்படிங்கறத சிந்திச்சுக்கிட்டே இருங்க. இந்த சிறப்பான நெடிய விவாதத்துல என்னோடு இணைந்து பல ஆழமான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கும் உங்களோட செவிகளை எங்களுக்கு கொடுத்து இந்த கதையை உள்வாங்கியதற்கும் மிக்க நன்றி. எனக்கும் இதுல கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு புதிய அறிவார்ந்த தேடலோடு மற்றொரு ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருப்பதை கொண்டு உலகை வெல்ல செயல்படுங்கள்.